பொதுவாகவே மகரம் அப்படின்னாலே ஒரு குணம் சொல்லுவாங்க, ஒரு தனித்தன்மை சொல்லுவாங்க. ஸோ மகரத்துடைய குணம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். சார், மகர ராசிக்கு ஜென்ரல் கேரக்டர் ஃபஸ்ட்டு தன் இலக்கை நோக்கி பயணிக்கும் ராசிங்க. அப்போ தனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். இதுதான் நம்ம திட்டமிடல் பர்ஃபெக்டான ராசி. இந்த ராசிக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லுவான், ரசித்து பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு ரசித்து பண்ணுறது. ஆனால் இந்த ராசி பெஸ்ட்டு விஷயம் இல்லைங்களா, சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் நல்ல காலேஜ் நல்ல சூழ்நிலை அமைக்க இவங்க கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டும். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். எழுத்து சம்மந்தப்பட்டதில் கேர்லெஸ் மிஸ்டேக் ஏற்பட வாய்ப்புண்டு. மகர ராசி அன்பர்கள் எப்போவுமே ஹெல்த் சம்மந்தப்பட்ட, வெப்பம் சம்மந்தப்பட்டது, சளி சம்மந்தப்பட்ட இந்த இரண்டும் கவனித்து கொண்டே இருக்கணும். உடம்பு திடீர் பாடி திடீர்னு ஹீட்டாக இருக்கும். இந்த ராசிக்கு ஒரு யூனிக்கானதாக இருக்கும். உடம்பு ரொம்ப ஹீட்டும்பாங்க, ஆனால் சளி பிடிச்சிருக்கும். இந்த ஒரு இறை வழிபாடு பண்ணால் இந்த தமிழ் புத்தாண்டில் மிகுந்த வளர்ச்சி இருக்கும். ஒரு முறை இந்த ராசி திருவண்ணாமலை சென்று வந்தால் வாழ்வில் திருப்பம். திருவண்ணாமலை போகணும்னு நினைக்கிற வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்ன ராசி இதுதான். அதை விட மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அம்சமாக பக்தி ப்ளஸ் நேயர்களும் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மகர ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க சார். பொதுவாகவே மகரம் அப்படின்னாலே ஒரு குணம் சொல்லுவாங்க, ஒரு தனித்தன்மை சொல்லுவாங்க. ஸோ மகரத்துடைய குணம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள் சார். சார், மகர ராசிக்கு ஜென்ரல் கேரக்டர் ஃபஸ்ட்டு தன் இலக்கை நோக்கி பயணிக்கும் ராசிங்க. அப்போ தனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். இதுதான் நம்ம திட்டமிடலில் பர்ஃபெக்டான ராசி. எத்தனை ராசிகள் பார்த்திங்கன்னா, போனதுக்கப்புறம் சுச்சுவேஷன் அவ்வளோ இல்லை, ஆரம்ப புள்ளியிலேருந்து கடைசி வரைக்கும் இந்த ராசி அவ்வளோ பிளானிங்காக இருக்கும். இந்த ராசிக்கு போராட்ட குணம் உண்டு. போராடி பார்க்கலாம், ஜெயிக்க முடியும். ஈஸியாக நோன்னு சொல்லாது, அவ்வளோ போராடி ஜெயிக்கக்கூடியது. இந்த ராசிக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லுவான், ரசித்து பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு ரசித்து பண்ணுறது. பர்ஃபெக்ஷன் டு த கோர். க்ரியேட்டிவிட்டி, ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டி பார்த்திங்கன்னா மாற்று சிந்தனை. இந்த விஷயம் இப்படி பண்ணியிருக்கலாம், அது விடுங்க, இது ஒரு புது ரூட் இருக்குது பாருங்கள். அதை தன் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் ஓவர் இந்த மாதிரி புதுசாக பண்ணும். ஆனால் என்ன, இந்த ராசிக்கு இன்னொரு விஷயம், அவனை பார்த்து முடியாதுன்னு சொல்ல ஜெயிச்சு காட்டும், அதெல்லாம் முடியும். அப்போ இந்த ராசிக்கு எதிரிகளால் வாழ்ந்த ராசி, யாரோ ஒருத்தங்க எதிரிகளாக வந்து கஷ்டம் அப்படிங்கன்னா நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ராசி பெஸ்ட்டு விஷயம் இருந்தீங்கன்னா, சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாத்தையும் மனதார பாராட்டும். பாராட்டு குணம் வேற பாராட்டும், அதே மாதிரி பாராட்டுக்கும் இயங்கும். தன்னை குறை சொல்லிட்டா அந்த குறையை நிவர்த்தி செய்யும் பண்ணும். பர்ஃபெக்டான ராசிங்க இந்த ராசி. ஆனால் பூர்வீகத்தை விட்டு வெளியூரில் நிறைய பேர் ஷைன் பண்ணுறாங்க, அது பொது குணம். ஒவ்வொரு பூர்வீகத்தை விட்டு வெளியூர் போனது, திருமணத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் நிறையா இருக்கும். திருமணத்துக்கு முன் வாழ்க்கை வேறு, இருந்த குணங்கள் அப்படி கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் மாறுற ராசி இது. ஆனால் இந்த ராசி வேலையாக தொழிலான்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கன்ஃபியூஷன் வரும். அது இருக்கின்ற கிரகத்தை பார்த்து நம்ம எடுக்கணும். ஆக மொத்தம் இது ஒரு பெஸ்ட்டான ராசிங்க. மகர ராசிரியர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, இந்த ஆண்டில் அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுதுங்க சார்? இந்த மகர ராசிகள் புத்தாண்டு இந்த வந்த பிறந்தான் நிறைய மாறுதல்கள், நிறைய பாசிட்டிவிட்டி வருது. தனக்கு வர வேண்டிய நிறைய பாக்கியங்களையும் அடையக்கூடிய ராசியாக இருக்கும். சார், புத்தாண்டு வந்து 2 மாதத்துலேயே குருவலம் வந்துடுது. ஆக ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு 7.5 சனி வாக்கியப்படி விலகுனதே ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட். 2வது குருவலன் வருது. 3வது ப்ளஸ் பாயிண்ட்டாக ராகு கேதுகள். இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் வராரு. அப்போ இந்த ராகு கொஞ்ச நேரத்தில் வரக்கூடிய சூழ்நிலை வந்தோடனே தானிய விருத்திகள், சொத்து சுகங்கள் சேர்க்குதல், மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடியது, பாப்புலாரிட்டி அடையக்கூடியது, ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள், அது மாதிரி இத்தனை நாளாக அடைச்சி வச்சுருந்தது அப்படியே மீண்டு வர மாதிரி இந்த காலகட்டம் தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த காலகட்டமாக அமையுது. மகராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பின் தொழிலில் என்னெல்லாம் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரப்போகுதுங்க சார்? மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை தொடுகின்ற காலகட்டமாக இந்த தொழில் வளர்ச்சி மூலமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த ராசிக்கு குருபலன் வந்த உடனே ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ், இந்த நம்பர் ஆஃப் கிளைண்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள், ஒரு சில பெரிய பொருளாதார ரீதியாக அமைப்பு வந்து தொழிலே விருத்தி செய்ய, தனக்கு பிடித்த மனதுக்கு பிடித்த தொழிலே செய்ய, ஸோ வேறு ஒரு தொழில் பண்ணுறது எதாவது நல்லா இருக்குது. புது புது ஆப்பர்ச்சுனிட்டி பிறக்குங்க. திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க, திடீர்னு சந்திக்க போவாங்க, அந்த இறைவனாக பார்த்து அனுப்பின மாதிரி. அப்போ தொழில் ரீதியாக டெவலப் பண்ண முடியாது. இந்த ராசிக்காரங்க குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயில் சம்மந்தப்பட்ட எப்போவுமே ஏதோ ஒரு தொழிலுக்குன்னு ஒரு கோயிலை பிடிச்சிக்கணும். ஏன்னா இந்த ராசிக்கு அந்த அமைப்பு உண்டு. 5, 10 ரெண்டுமே ஒரே அம்சம். எனக்குன்னு ஒரு கோயில் இருக்குது, என் தொழில். அப்போ ஒவ்வொரு தொழில் இப்போ டெக்ஸ்டைல்லாம் மாறும், சினிமா சம்மந்தப்பட்டதாக வேறையாக மாறும், இது ரயில் எஸ்டேட் இருக்குன்னா அது வேறையாக மாறும். அப்போ இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமைப்பு, ஒரு இறை வழிபாடு, அதை பண்ண இவங்க மிகப்பெரிய யோகத்தை நோக்கி போகக்கூடியது. இந்த வருஷத்தில் மிகப்பெரிய உச்சத்தை தொட வாய்ப்பு அதிகமாக
மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கிற சூழ்நிலை வந்தனால நிச்சயமாக இறை வழிபாடு உங்களை காப்பாற்றும். மகராசி நேயர்களுக்கு வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது சார்? வேலையில் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள்லாம் கிடைக்க போகுது? வேலையில் வந்து வேலை மாற்றம், இல்லை எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆண்டு கிடைக்குமாங்க சார்? மகர ராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுக்காக காத்திருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் வேலையில் மாறுதல் உண்டு. குரு நின்ற இடம் பால்னு சொல்லுவாங்க. அப்போ குரு 6ஆம் இடத்தில் நின்றனால வேலை செய்யும் இடத்தில் தனக்கு அங்கீகாரம் இல்லை. ஸோ குரு நல்லதுன்னு நினைப்போம், ஆனால் நின்ற இடம் தப்பு. 6ல் குரு பார்வை தான் பெஸ்ட்டு. தான் நின்ற இடத்துல ஒர்க்கு லோடு ஜாஸ்தியாக இருந்தது, தனக்கு அங்கீகாரம் குறைவாக இருந்தது, பணம் வருது நிற்கலை, இது மாதிரியே தான் இருந்தது. இப்போ குரு பலன் வந்தவுடனே 6ஆம் இடத்துக்கு எந்த பாவகிரகமும் பார்க்கல. அப்போ என்னென்னா தன் பொட்டென்ஷியல் இதுக்கு ஒர்க் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த ராசிக்கு நிறைய பேர் வருமானம் அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை, மிகப்பெரிய வருமானம் அதிகரிக்கணும். அப்போ ஒரு மாறுதலுக்கு வேலை மாறுதல் உடன்படையுது. நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்குங்க. இந்த நேரத்தில் வெளிநாடு மாறுதல், வெளி ஊர் மாறுதல்கள், ஒரு தன் தொழிலுக்காக ஒரு சில மாறுதல்கள் செய்யக்கூடிய அம்சம் உண்டு. சார் இந்த இடம் விட்டு இன்னொரு இடம் மாறுறேன், அப்படி ஒரு மாற்றத்துக்கு பின் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார்கள். ஒரு சிலர் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க மாற முடியாது, ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிடும். இங்கிருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி. இப்போ ஒரே கம்பெனியாக இருந்தாலும் ஈவன் ப்ராஜெக்டாவது சேஞ்ச் ஆகும், ஒரு சேஞ்சஸ் உண்டு. அந்த சேஞ்சஸ் இவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். பொதுவாக அந்த சேஞ்சஸ் குடும்பத்துக்கு பாதிக்கலைன்னு அக்செப்ட் பண்ணிக்க சொல்லுவேன். அதுதான் இவங்க இருக்குது. இந்த வேலை வாய்ப்புகளில் மிகப்பெரிய யோகம் வருகிற சூழ்நிலை இந்த ராசிக்கு இப்போ தான் நடந்திருக்கு. மகராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது சார்? இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பின் திருமண வாய்ப்புகள் எந்தளவு சாதகமாக இருக்குது? தடையான திருமணங்கள் எல்லாமே கைவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்? இந்த ராசிக்கு திருமண யோகங்கள் வருமானம் குருபலன் வருது. அப்போ திருமணம் எப்போ சார் நடக்கும்னு கேட்டிருந்த மகராசிக்கு இதோ வந்து விட்டனே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த ராசிக்கு திருமணம் பண்ணால் கூட ராகுக்கு எது பரிகாரம் கோச்சார ரீதியாக பண்ணணும். குருபலன் இருக்குது, 2ஆம் இடத்தில் ராகு, 8ல் கேது இருப்பதால் திருமணத்தில் தடைபட்ட திருமணங்கள், முடிவாகி வெயிட் பண்ணுறேன்னு சொன்னவங்க, இதெல்லாம் ராகு கேது கோச்சார ரீதியாக கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இப்படி பண்ணால் தான் ரொம்ப நாளாக திருமணம் சம்பந்தம் எதிர்பார்த்த வரன்கள் மனதுக்கு பிடித்த வரனாக வரும். இதில் திருமணத்தில் கொஞ்சம் அசலாக உள்ளூராக காதலாக இதான்னு நிறைய பேருக்கு தன் விருப்ப திருமணம் அமைய வாய்ப்பு உண்டு. அதனால சொல்லுவான், உங்கள் பையனோ பொண்ணோ கொஞ்சம் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லுங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ நிறைய நாளாக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இன்றைக்கி கண்ணீர் வராத அளவு கேட்குறது, ஆண் பெண் எல்லோரும் திருமணம் எப்போ, சமூக அந்தஸ்து இல்லாமல். இந்த ராசிக்கு திருமணம் அமைஞ்சப்பறம் தான் சமூக அந்தஸ்தே வரும். எவ்வளோ பெரிய சம்பளம் இருந்தால் கூட திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்க ஸ்டேட்டஸே மாறும். அப்போ திருமணத்துக்கு முன் பின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ திருமணத்தை நிச்சயமாக அமைச்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச வரனாக இருக்கும். இதுக்கு ஒரு இறை வழிபாடு தேவை. பொதுவாக 7ஆம் இடம் நீர் வீடாக இருக்குது. புனித சேத்திரங்கள், புனித நீராடுதல், ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு டைம் போயிட்டு வர வேண்டும். ஒவ்வொரு ராசிக்கு வரும். இந்த ராசிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருமண வரன் அமையும். நீர் பாங்கின இடம், காசி ராமேஸ்வரம் மாதிரி ஏதோ ஒரு இடம், சின்ன வயசாக கூட போயிட்டு வாங்க, திருமணம் பாக்கியம் நிச்சயமாக உண்டு. மகராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது சார்? நீண்ட நாளாக தடைப்பட்ட அந்த குழந்தை பாக்கியம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் ட்ரீட்மெண்ட்டுமே இந்த ஆண்டுக்கு பின் ஆரம்பிக்கலாமாங்க சார்? மகர ராசிக்கு இந்த குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு இப்பொழுது தன் சுப நிகழ்வு நடக்கிற காலகட்டம் வந்து விட்டன. குழந்தையே இல்லை, மறுக்கப்பட்டுருச்சா, நிறைய பெண்களுக்கு நியூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து குழந்தை சம்மந்தப்பட்ட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க சார் பல நாள். ஏன்னா இந்த ராசி 2ஆம் இடத்தில் ராகு வந்தாலே, ராகுங்கிறது செயற்கை முறைன்னு அர்த்தம். அப்போ ஒரு மருத்துவத்தின் மூலமாக ஏதோ ஒரு வகை, அப்போ குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. சிறு மருத்துவ முறை அது இப்போ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க நம்ம சஜஷன் கொடுக்குறது எப்போ கொடுக்குறோம்னா ஜூலைக்கு மேலே, ஜூன் 2க்கு மேலே பண்ணிக்கிட்டா குரு பலன் இருக்கும், ராகுவோட அம்சமும் இருக்கும். அப்போ ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். அதற்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போனது மிஸ் ஆகிருக்கும். இப்போ ஈவன் கன்சீவாக இருந்தால் கூட அந்த 3 மாதம் வரையும் ஹார்ட் பீட்டை பார்த்துக்கோங்க. நான் நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவேன், இந்த கருமுட்டைகள்லாம் ஒரு 5-6 தான் இருக்குது, 2-3 தான் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு நாள் கிழமை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சார் ஐவிஎஃப்னு ஒரு ரூல் இருக்குது சார், நம்ம சேனல் கூட நிறைய சொல்லியிருக்கோம். இந்த அம்சம் இருந்தால் தான் அவங்களுக்கு ஐவிஎஃப் போகணும், இல்லைன்னா இயற்கையும் ஐவிஎஃப் 2 வழின்னா தத்தெடுத்தல். ஒரு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக சொல்லிடலாம். அப்போ ஐவிஐக்கு கோச்சாரத்தில் அமைப்பு வந்திருக்கிறது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். மகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வி ரீதியாக முன்னேற்றங்கள் என்னெல்லாம் இருக்கும் சார்? கல்விக்காக நான் வந்து ஒரு காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன், ஒரு சீட் புக் பண்ண போகிறேன், இல்லை நான் வந்து என்ட்ரன்ஸ்க்கு வெயிட் பண்ணுறேன், இவங்களுக்கு எல்லாமே என்ன மாதிரி பலன் கிடைக்கும் சார்? மகராசி அன்பர்களுக்கு கல்வியில் முக்கியத்துவமான வருடமாக இருக்கிறது. தான் எதிர்பார்த்த இது காலேஜ் கிடைக்குமா, தான் பையனை பொண்ணுங்களை கரெக்டாக அமைச்சிருவானா, இந்த மாதிரி பல எதிர்பார்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நல்ல காலேஜ் நல்ல சூழ்நிலை அமைக்க இவங்க கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டும். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். எழுத்து சம்மந்தப்பட்டதில் கேர்லெஸ் மிஸ்டேக் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நான் நிறைய மகர ராசிக்காரர்கள் சொல்கிறேன், எழுதிட்டு ரிவிஷன் பாருங்கள், இன்னொரு டைம் திருப்பி பாருங்கள். ஏன்னா சனி 3ஆம் இடத்தில் சம்மந்தப்பட்டால் எழுதுவதை தவறாக சின்ன ஒரு எழுத்து பிள்ளையோ ஒரு 0 போடாமல் இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கும். எழுதி ப்ராக்டிக்கலாக பண்ண வேண்டும். நேரம் டைம் மேனேஜ்மெண்ட்டில் மிஸ் ஆகுது.
ஆனால் இந்த மாதிரி எழுதிட்டாங்கன்னா இந்த மாணவர்கள் கரெக்டாக இருந்தால் சார் என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கோச்சார் ரீதியாக பார்த்திங்கன்னா மெடிசன் சம்மந்தப்பட்டதாக வருது. அப்போ எல்லோரும் மெடிசன் எடுக்க முடியாது. அப்போ ஐஐடி எக்ஸாம், நீட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வரைக்கலாம் எழுதிட்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பணம் வாங்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு. அப்போ நிறைய பேருக்கு சஜஷன் என்னென்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட காலேஜ், ஃப்ரீ எய்டட், ஃபீஸ் கம்மியாக இருக்கிற காலேஜ் சான்சஸ் இந்த ராசிக்கு அதிகமாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ஒரு சிலருக்கு மேனேஜ்மெண்ட் தேவை. அப்போ மேனேஜ்மெண்ட் போகணும் முடிவு பண்ணிட்டால் ஒரு சில காலேஜில் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஆண் பெயர் உள்ள, பெண் பெயர் உள்ள இந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற போனால் உங்களுக்கு வளர்ச்சி அங்கே போனால் தான் கன்டினியூ பண்ண முடியும். நிறைய பேர்த்து பார்த்துருக்கோம் சேர்ந்துட்டு முடியலன்னு வெளியே வந்தவங்க இருப்பாங்க. அப்போ இந்த விஐடி, அமிர்தா இந்த மாதிரி எக்ஸாமுக்கெலாம் ஜாதகம் பார்த்தா தான் செட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ கல்வியில் மேன்மை உண்டு, கவனமாக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை. மகர ராசினியர்களுக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை ஒரு பேங்கிங், இந்த மாதிரி பல்வேறு துறைகளுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு எல்லாமே எப்படிப்பட்ட பலன் இருக்குங்க சார்? மகர ராசி என்பவர்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் கோச்சார ரீதியாக ஆவரேஜாக இருக்குது. அதான் உண்மை. என்ன இப்படி சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க. ஆனால் ஜாதக ரீதியாக, லக்ன ரீதியாக பார்த்தால் வேணால் சொல்லலாம். கோச்சாரத்தில் உங்களுக்கு என்னென்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது சட்டத்திட்டங்களும் சின்ன 1 மார்க் 1.5 மார்க்கில் மிஸ் ஆக வாய்ப்புண்டு. அப்போ நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணணும், ரயில்வேஸுக்கு ட்ரை பண்ணணும், ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்டது, ஏர்வேஸ் சம்மந்தப்பட்டது, இதில் இருக்கிற ஜாபுக்கு ட்ரை பண்ணால் ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் ரயில்வேஸ் தான். அப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா படித்த படிப்பு செட் ஆகாது. அப்புறம் ட்ரிபிள் இஸ்ரோ, இந்த பெல்லு, இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனுக்கு ட்ரை பண்ணால் ஈஸியாக கிளியர் ஆகும். ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வாய்ப்பு இப்போ அளவாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பார்த்தா யோக பலன்கள் அற்புதமாக இருக்கிற காலகட்டம். அப்போ இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரங்க செலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனு, ஐபிஎஸ் ஐஏஎஸ் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட தனியார் துறைக்கு இதெல்லாம் முயற்சி பண்ணால் யோகமாக இருக்கும். அப்போ எது தான் என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ வரும்னா இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தேவை. ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் தான் சொல்லுவோம், ஒரு சிலருக்கு வேண்டான்னு சொல்கிறோம். அப்போ இது சொல்கிறதுக்கு நிச்சயமாக நல்ல காலம் தான். இப்போ மகராசினியர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உறவுகள் ரீதியாக ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த உறவிடம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏதோ ஒரு உறவு, ஆனால் அவ்வளோ சங்கட்டங்கள் உருவாகும்னா யாராக இருக்குங்க சார்? இந்த மகர ராசிக்கு உறவு வகையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது தந்தை வழி உறவுகள். அரசியல் சம்மந்தப்பட்ட ஈடுபாடு உடைய நபர்களிடம் மிகப்பெரிதாக ரொம்ப தாயாவளியாக பழகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில். திடீர்னு கஷ்டம் வந்துருச்சு, திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சூரியனாக போகும்போது அந்த உறவில் சொல்கின்ற வார்த்தை நீங்கள் எதிர்பார்க்காத வார்த்தையாக கூட வந்துடும். அதனால் அந்த உறவில் கவனமாக இருக்கணும். இது ஒரு சில பணத்தை கொடுத்தவர்கிட்ட திருப்பி கேட்கும் பொழுது நான் தான் கொடுத்தேன், நான் தான் டெவலப் பண்ணி விட்டேன், அந்த உறவுகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் போனால் போகுதுன்னு விட்டுறணும். ஏன்னா இந்த உறவுகளில் விட்டு கொடுத்துட்டு தான் போகணும். ஏன்னா 8ஆம் இடத்தில் கேது வந்த உடனே தெரிந்தோ தெரியாமோ வார்த்தைகள் தவறாக மாறிடும். இது முட்டணும். ஆனால் இதுக்கு பதில் என்னென்னா ஸோ வேறு வழி இல்லை, ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் ஆகணும்னா சர்ப சாந்தி பரிகாரம் பண்ணிக்கிட்டால் இந்த பிரச்சனை தீரும். சர்ப வழிபாடுகள், சர்ப சாந்திகள் இதை பண்ணால் தான் தீர்வு அதிகம். மகர ராசினியர்களுக்கு ஹெல்த் ரீதியாக ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா என்னவாக இருக்குங்க சார்? மகர ராசி அன்பர்கள் எப்போவுமே ஹெல்த் சம்மந்தப்பட்ட, வெப்பம் சம்மந்தப்பட்டது, சளி சம்மந்தப்பட்டது, இந்த இரண்டிலும் கவனித்து கொண்டே இருக்கணும். உடம்புக்கு தெரிய பாடி திடீர்னு ஹீட்டாக இருக்கும். இந்த ராசிக்கு ஒரு யூனிக்கானதாக இருக்கும். உடம்பு ரொம்ப ஹீட்டும்பாங்க, ஆனால் சளி பிடிச்சிருக்கும். இப்போ சளிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதா, அப்போ உடம்பு ஹீட் ஆகிடும். இந்த 2 எக்ஸ்ட்ரீமில் ஏன்னா 8ஆம் இடம் சூரியனாகவும் 2ஆம் இடம் சனியாகவும் வரனால இது அடிக்கடி ஃபேஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை வராமல் முதலிலே ப்ரிகாஷனாக பண்ணணும். இவங்களுக்கு இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணணும். சனியும் 2ம் வரும்பொழுது என்னென்னா இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் டக்குன்னு இதாயிரும். இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள். இந்த ராசியானவர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வேரியேஷன், ஸ்கின் சம்மந்தப்பட்டது, நிறைய பேருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்டது, நரம்பு ஜாயின்ட் சம்மந்தப்பட்டது லைட்டாக ப்ராப்ளம் வந்திருக்கு. அவங்களாம் இப்போ மருத்துவம் பார்த்தால் விடிவு காலம் வருகிற சூழ்நிலை உண்டு. ஒரு சில இந்த ராசிக்கெலாம் பொதுவாக நிறைய கோயில், அந்த எந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி போனால் சொல்லுவோம். ஜென்ரலாக எதுவுமே தெரியலனா முருகர் சம்மந்தப்பட்ட பேருடைய டாக்டர்கிட்ட செட் ஆகும். பட் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்த்து நம்ம போன டைம் சொல்லியிருந்தோம், கேன்சர் சம்மந்தம் இந்த ஹாஸ்பிட்டல் போனால் இந்த இது க்யூர் ஆகும். ஹார்ட் சம்மந்தப்பட்டது மீண்டு வரக்கூடிய இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஜென்ரலாக இவங்களுக்கு பொதுவாக ஒரு 50% செட் ஆகுனா அது முருகர் பெயர் கொண்டவங்க. மகராசினியர்களுக்கு இந்த கடன் பிரச்சனை, லோன், இஎம்ஐ இதெல்லாம் மாற்றிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பின் அதை அடைப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க சார்? மகர ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தப்பட்ட கடன் சுமைன்னு சொல்லுவோம். கடன் பட்டார் நெஞ்சுவல் கலைஞான் இலங்கை வேந்தன்னு சொல்லலாம். ஏன்னா இது கௌரவத்துக்கு விட்டு கொடுக்காத ராசி. தன கௌரவம் இன்னும் எங்களுக்கு ஏற்படக்கூடாது. கௌரவத்துக்காகவே தன்னை ஏதோ ஒன்று கொடுத்து அடைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். பொதுவாக கடனுங்கிறது இந்த ராசி கட்டுக்குள்ளே எப்போவுமே வச்சுக்க ட்ரை பண்ணோம். ஒரு சில தவறான முடிவோ குடும்ப சூழ்நிலையோ மீறி போயிடும். இந்த ராசி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா வீடு சம்மந்தப்பட்டது, ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதுக்காக அதிக முதலீடு பண்ணி மாட்டினது. அது இவங்க பேரண்ட்ஸாக இருக்கலாம்,
இல்லை இவங்க ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக பண்ணி இந்த இடம் வீடு தான் மெயினாக மாட்டினது. அப்போ உங்களுக்கு தேவையா ஆசையான்னு பார்த்து இது குறைக்க வேண்டியது. ஆனால் இப்போ குருபலன் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா படிப்படியாக சம்பள உயர்வுகள், பொருளாதார உயர்வுகள் உண்டு, லைஃப் பார்ட்னர் ஹெல்ப் உண்டு. இந்த நேரத்தில் தந்தையோ யாரோ ஒருத்தர் உதவியின் மூலம் கடனை அடைப்பீர்கள். இப்போ சொந்த பந்தத்தில் ஒரு ஹெல்ப் கிடைக்குதும்போ, சரி சொந்த பந்தமே என்னாலும் பண்ணல சார்னா உங்களுக்கு ஹெல்ப்பே நகை தான். நகையை அடகு வைத்து மீண்டு வரும். ஆக இயற்கையாக மீண்டு வர வழி பிறந்து விட்டன. கடன் கட்டுக்குள் வருகிற சூழ்நிலை வந்தாச்சு, நல்ல காலம் பிறந்தாச்சு. மகராசிரியர்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கும் எல்லாமே சுபமாக அமைவதற்கு அப்படின்னா என்னவா இருக்குங்க சார்? மகர ராசிக்கு எப்பவுமே இந்த ஒரு இறை வழிபாடு பண்ணால் இந்த தமிழ் புத்தாண்டில் மிகுந்த வளர்ச்சி இருக்கும். ஒரு முறை இந்த ராசி திருவண்ணாமலை சென்று வந்தால் வாழ்வில் திருப்பம். திருவண்ணாமலை போகணும்னு நினைக்கிற வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்ன ராசி இதுதான். அதை விட மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அம்சமாக இவங்க அஷ்டலக்ஷ்மி வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ராசிக்குங்க திருவானைக்காவல் இந்த கோயில் ஒரு முறை சென்றால், திருவானைக்காவல் சென்றால் திருப்பம் உண்டு. அகிலாண்டீஸ்வரி வழிபாடுகள் அற்புதத்தை கொடுக்குது. இந்த ராசிக்கு இப்பொழுது பண்ணு வந்தவுடனே செல்வ கடாட்சம் அதிகரிக்கிறது, பொருளாதார விருத்தி உண்டு, திருமண தடைகள் விலகிறது, அது இல்லாமல் தன் அவமானத்திலிருந்து மீண்டு வர உண்டு. போட்டி பொறாமை உள்ள எதிரிகளை வெற்றி பெற இந்த அம்சம் ஒரு இந்த வழிபாடு பண்ணால் போதுமா? நிச்சயமாக உண்டு. இதில் வாழ்வியல் பரிகாரம் மட்டும் சொல்லுவோம் சார், அன்னதானம் கொடுத்துருங்கன்னு. ஏன்னா 2ஆம் இடமும் ராசியும் ஒன்றா இருக்குது, சனி பகவான். அப்போ அன்னதானம் பார்த்திங்கன்னா பெரிய கோயில்களில் கொடுக்கக்கூடாது. அப்போ சின்ன கோயிலாக இருக்கணும். அங்கே வந்து சாப்பிட்ற மக்கள்கள் யாராக இருக்குன்னா அன்றாட வாழ்க்கைக்கு உணவு கூட இல்லாத சனியோட அம்சம். ஏழ்மை நிலையில் இருக்கிற நபர்கள் வந்து சாப்பிட்ற சின்ன சின்ன அன்னதானம் இருக்கிற கோயில் மாதிரி, அந்த மாதிரி கோயிலை பார்த்து சூஸ் பண்ணி கொடுத்துட்டா, நான் ஊர் இருக்க சின்ன சின்ன கோயிலில் அன்னதானம் போடுறேன், 50 பேர் 20 பேர் தான் வருவாங்க, கொடுத்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். மகராசினியர்களுக்கு தமிழ் புத்தாண்டு இப்படிப்பட்ட ஒரு வருடமாக இருக்க போகுது அப்படிங்கிறத விழாவாரியாக நம்ம பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருக்கும். மீண்டும் பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார்.